வெல்கம் டு குறைவு. ஸோ இந்த எபிசோட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸோட ஒரு பார்ட் 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ போன எபிசோடில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி வந்து டிக்ளேர் பண்ணலாம், அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷன் கால் என்ன அதோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவங்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதான் லாஸ்ட் எபிசோடில் பண்ண ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ இந்த அடிஷன் தான். பட் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் வந்து வாங்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறேன், இந்த ஏபி அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் அப்படியே கட் பண்ணி நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி அப்படிங்கிறத இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறேன். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடில் சொன்னேன். ஆப்ஷனல் வேணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ப்ராக்கெட்குள்ளே, ரைட்டா? அந்த பேராமீட்டர்ஸை தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அதை தான் யூஸும் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் வாங்கின வேல்யூஸை இன்புட்டாக இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் அதோட வேல்யூஸை ஆன்சர் கம்ப்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட் ஆட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டைப் அண்ட் ஆடுங்கிறது நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், ரைட்டா? இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் என்னன்னா எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், அது ஒவ்வொன்றும் என்ன டேட்டா டைப்பில் இருக்க போது அதோட பேர் என்னங்கிறத கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரெண்டு இன்டீஜர்ஸை இந்த ப்ரோக்ராம் இன்புட்டாக வாங்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி கம்ப்யூட் பண்ணுறோம், ரிட்டர்ன் சின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் இந்த கேஸில் நம்மளோட இன்புட் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபங்க்ஷன் கால் மூலமாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இங்கே என்ன பேர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே பேர் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து பிரச்சனையே இல்லை. ஓகே, அப்போ இப்படி எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தோன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஏக்கு என்ன வர இங்கே பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தோன்னே எக்ஸ் கோலன் ஏன்னு வந்துருச்சு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் ஏவோட வேல்யூவையும் ஒய் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் பியோட வேல்யூவையும் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, ஸோ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக ஏவோட வேல்யூவையும், எங்கெல்லாம் ஒய்ன்னு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 5 + 7 போட்டு 12 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே சியில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலில் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வழி. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டீஜருக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளோட் கொடுக்கலாம். இதே மாதிரி என்ன டேட்டா டைப்னாலும் நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகே, அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த அடிஷன் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், நம்ம என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் இன்ட் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேயே நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கேனாலும் பிரிண்ட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் % டி கொடுத்து டியை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்கே அந்த இது பிரிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த லைன் போகாதனால அதே இதில் வருது, நான் அதை ரீடன் பண்ணுறேன். இங்கே பாரு. ஸோ இப்போ ஆடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 5 and 7 வேல்யூஸ் இங்கே பாஸ் பண்ணியிருக்கு. சியில் வந்து 12ங்கிறது வந்து ஸ்டோர் ஆகும், 5 + 7. டியில் வந்து 5 - 7 - 2 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நான் அடுத்து பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிஃப்ரென்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ -2ங்கிறது பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைன் போயிட்டு ரிட்டர்ன் சி ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கே வந்துருவாப்பில் சியோட வேல்யூ 12 ரிட்டர்ன் ஆகும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை 12ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வர யூஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இதை பண்ணுறதுக்கு பதிலாக திருப்பி அடுத்த தடவை நம்மளுக்கு ஒரு அடிஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சும்மா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணால் போதும். ஸோ ஆட் ஆஃப் அதை ஒரு நம்பர் சொல்லலாமா, 76, 112 இப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் வந்து நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அடிஷன் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம், ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், ரைட்டா? ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருது.
ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அதே செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை திருப்பி பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திருப்பி எழுதிட்டே இருக்க மாட்டோம். ரைட்டா? ஒரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சுட்டு அது எத்தனை தடவை வேணால் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு எவ்வளோ எழுதுகிறோங்கிறத கம்மியாக்கி நம்மளோட வேலையை சுலபமாக்குறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸோட வேலை. ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம இதில் மேஜராக நோட் பண்ண வேண்டியது இதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம், கமா செப்பரேட் பண்ணி திருப்பி டேட்டா டைப், அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் நேம், இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும். இங்கே எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ அடுத்து ஒயோட வேல்யூ இருக்குது, அதே ஆர்டரில் தான் ஃபங்க்ஷன் கால்லையும் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏ அண்ட் இங்கே பி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுத்தப்ப அதை பார்த்து மேப் ஆகி தானாகவே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இன்புட் பாஸ் பண்ணி, இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் இன்புட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். அது இந்த கேஸில் வந்து அடிஷன் சப்ராக்ஷனுங்கிற ஆப்ரேஷனை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து தருது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் வாங்குது, ஒரு ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் தருது, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வச்சுருக்கோம், அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு பேர் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இன்றைக்கி வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து இது வரைக்கும் நம்ம சும்மா யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த printf இருக்குது, கெட்ச் இருக்குது, இதே மாதிரி நம்ம நார்மல் ப்ரோக்ராமில் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா சின்டாக்ஸ் பார்த்தீங்களா, ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் காலில் பேர் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ அந்த பேரில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த க்ளூவை எடுத்துக்கிட்டு நம்ம இது வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சீரீஸில் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோலோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த எபிசோட பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.